கலச வழிபாடு வீட்டில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். நான் 10 வருடமாக பார்த்தீங்கன்னா கலச வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தண்ணியை வந்து மாற்றிடுவேன். தேங்காய், அந்த எலுமிச்சம்பழம், 11 ரூபா காயின் வந்து அப்படியே தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கலச செம்பு, கலச தட்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு தடவை வாங்கினாலே போதும், நம்ம சும்மா சும்மா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வர அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து மாற்றிட்டு வேறு தீர்த்தம் நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு அதே எலுமிச்சம்பழம், 11 ரூபா காயின், தேங்காய் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பன்னீர், ஏலக்காய், மஞ்சள் தூள், குங்குமம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இது கலசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அது மேலே வேப்பிலையோ இல்லை வந்து மாவிலையோ சொருகி அதுக்கப்புறம் வந்து தேங்காயை வந்து மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் வந்து கண்மலரும் வச்சிருக்கேன். இப்போ கண்மலர் வந்து இப்போ 2 மாசமா தான் நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின கண்மலர். இந்த கலச வழிபாடு எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து உருவமா வச்சு எதுவும் வழிபட முடியல, நம்ம இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி நம்ம போக முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அவங்கள ஆவாகனம் செஞ்சு இந்த கலசம் மூலமா நம்ம வழிபாடு செய்யும் போது கலசத்துக்கு உண்டான பவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி நம்ம வீட்லயே வைக்கும் போது நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும்.